வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் டியூட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா செல் ரெஃபரன்சிங். ஸோ இந்த செல் ரெஃபரன்சிங் அப்படிங்கிறது ஒரு 4 டைப்பாக வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோடிங் பார்ட் போயிடலாம். ஸோ விசுவல் பேசிக் இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து புதுசாக ஒரு மாடியூலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கேயே டேரெக்டாக ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் மாடியூல்ன்றது கொடுத்துட்டேன். நமக்கு வந்து நேமை மாற்றிப்போம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். நேமை வந்து மாற்றிப்போம். செல் ரெஃபரன்சிங்கில் செல் _ref. ஸோ அப்படிங்கிற நான் ஒரு நேம் கொடுத்துட்டேன். ஓகே, அதுதான் நம்மளோட மாடல் நேம். இதில் வந்து கோடிங் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு சப் செல் _ref அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் இதை கொஞ்சம் இதையே சின்னதாக வைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து நமக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே ஃபைன், இப்போ இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து ஜஸ்ட் இங்கே பாருங்கள், கர்சர் வந்து இப்போ நான் வந்து எங்கே வைக்கிறேன், B2ல் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ B2ல் வச்சுருக்கேன். இந்த ஷீட்டில் வந்து ஆக்டிவ் செல் பார்த்தீங்கன்னா B2, அதில் தான் வந்து இப்போ கர்சர் பாயிண்ட் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு மெத்தட் எழுதுகிறேன். ஸோ ஆக்டிவ் செல், ஓகே, ஆக்டிவ் செல் டாட். ஓகே, இந்த VB கோடிங்கில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கோடிங் பார்ட் எழுத போகிறோம் அப்படின்னாக்கா அந்த இது எழுதிட்டு டாட் வச்சிங்க அப்படின்னா அதுக்கான மெத்தட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ அதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஈக்குவல் டு நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு வெல்கம் போடுறேன். ஓகே, வெல்கம்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சிட்டேன். ஓகே, வெல்கம் கொடுத்து என்டர் அடிச்சுட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணுறதுமே எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள் வெல்கம்னு இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ இதே சேம் செல்லில் ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஒரு 1 2 3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். பட் இப்போ நமக்கு என்ன வரும்னா, நார்மலாக ஃபஸ்ட்டு நம்ம டெமோவில் ஒரு சாம்பிள் கோடிங் பார்க்கும்போது வந்து வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் கொடுத்தோம், அப்புறம் ஒரு நம்பர்ஸ் கொடுத்தோம். ஸோ அப்போ என்ன ஆச்சுனாக்கா ஃபஸ்ட்டு வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் டியூட்ன்ற மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே ஆச்சு. அப்புறம் அந்த நம்பர் வந்து 1 2 3 5 அப்படிங்கிற நம்பர் டிஸ்பிளே ஆச்சு. பட் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸோ 1 2 3 அப்படிங்கிறது மட்டும் வந்திருக்கு. ஏன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெல்கம்னு டிஸ்பிளே வந்துடும். அதுக்கப்புறமா ஆகிறது வந்து இந்த 1 2 3 நான் பிரேக் பண்ண இந்த 1 2 3 வந்துடும். வந்ததுமே அதுதான் நமக்கு வந்து இங்கே காட்டும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வெல்கம் வந்திருக்கா இல்லை 1 by 1 எப்படி செக் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே ஸ்டெப் இன்டூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரன் பண்ண, அதாவது டீபக் பேன், இது டீபக் பேனில் வந்து நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இது எப்படி வேணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து வியூவில் டூல் பார்ஸ் பாருங்கள், டூல் பார்ஸில் டீபக் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இங்கே வந்துடும். ஸோ இது வேணும்னா நமக்கு இதை ஜஸ்ட்டு இங்கே வந்து 1 செகண்ட். ஓகே, நம்ம இங்கே வேணும்னா கூட எடுத்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் டீபக் டூல். இது இப்போ நான் வந்து ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இங்கே வரேன். ஓகே, ஸ்டெப் இன்ட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து சப் எக்ஸிக்யூட் ஆகுது. அது முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ ஈக்குவல் டு வெல்கம் அப்படிங்கிற லைன் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஆகிறதுக்கு முன்னாடி ஹைலைட் பண்ணோம். இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா கீழே வந்துடும். ஓகே, நான் இப்போ கொடுத்ததுமே பாருங்கள் ஃபஸ்ட் லைன் அதாவது இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, வெல்கம்னு வந்துருச்சு. திரும்ப நான் ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். கொடுத்ததுமே இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எக்ஸிக்யூட் ஆகிட்டு எனக்கு இந்த 1 2 3 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நான் திரும்ப கொடுத்ததுமே எண்டு சப். ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்டெப் இன்ட்டு. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் பார்த்திங்க அப்படின்னா F8 அப்படிங்கிறது. ஸோ டேரெக்டாக நம்ம ஃபங்க்ஷன் கீழே F8 கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கிளியராக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. ஸோ செகண்ட் மெத்தடாக நம்ம செல் ரெஃபரன்ஸிங்கை எப்படி எடுக்கலாம் அப்படின்னாக்கா டேரெக்டாக இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து எந்த செல் வேணும்னா நான் இப்போ வந்து ஜஸ்ட்டு C2. ஓகே, C2ல் எனக்கு வேணுங்க. C2 அப்புறம் என்ன பண்ணுறேன், C2ன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு டாட் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த வேல்யூவில் வந்து வெல்கம் டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ டபுள் கோட்ஸில் வெல்கம் டுன்னு மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் அடிச்சிட்றேன். டன். ஓகே, நான் இப்போ இந்த இதுக்காக இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். எனக்கு சும்மா நம்ம ஒரு இதாக எடுக்கிறதுக்காக. ஸோ நான் இப்போ இதை கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணதுமே க்ரீனில் ஆகிடுது. ஸோ அதுக்கு வந்து இந்த அப்பாஸ்ட்ரோஃபி சிங்கிள் அப்பாஸ்ட்ரோஃபி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது கமெண்ட் அவுட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் என்ன கொடுத்துருக்கேன், ஆக்டிவ் செல் வந்து
ஓகே, நான் இந்த ஆக்டிவ் செல் இங்கேயே வச்சிடுறேன். ஓகே, டன். ஸோ ஆக்டிவ் செல்லில் வந்து நான் இதை வச்சுட்டு ரன் பண்ணுறேன். டேரெக்டாக நான் இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப் பண்ணி கொடுத்ததுமே வந்து சாரி இந்த ஆமாம் முக்கியமாக சொல்ல மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா ரன் ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து அவுட் ஆஃப் இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால ரன் ஆகாது. நான் ஃபஸ்ட்டு இந்த கோடிங் பார்ட்குள்ளே வச்சுட்டு ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். கொடுத்ததுமே வந்து ஃபஸ்ட் லைன் ரன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கரண்ட் செல் அதாவது ஆக்டிவ் செல்லில் வந்து வெல்கம்ன்றது வந்துடும். இப்போ C2.value இருக்குல்ல, ஸோ இதில் வந்து நமக்கு என்ன வரும்னா டேரெக்டாக நம்ம இங்கே 2 கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த இது வந்து டிஸ்பிளே பண்ணிவிடும். ஸோ இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் செல்லில் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை நம்ம மல்டிபிள் செல்லில் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், C5:C10 அப்படிங்கிறது கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு .value. ஸோ இப்போ எனக்கு இதில் என்ன வேணும் அப்படின்னா நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஹலோ நான் கொடுக்குறேன், டபுள் கோட்ஸில் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு நான் டைரெக்டாக ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோன்னு பார்த்து பாருங்கள், இங்கே வந்து C5:C10. ஸோ இந்த C5 காலம் ரோ 5லேருந்து 10 வரைக்கும் வந்து ஹலோ அப்படிங்கிறது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த பார்ட். இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ தேர்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னாக்கா இப்போ டைரெக்டாக நம்ம வந்து ரோ அண்டு காலம் நம்பர்ஸை எடுத்து வச்சு அதுலேயுமே வந்து நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னா செல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ ஓப்பன் பண்ணதுமே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ரோ இண்டெக்ஸ் அண்ட் தென் காலம் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரோ இண்டெக்ஸில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஒரு நம்பர் நானாக மேனுவலாக கொடுக்குறேன். இங்கே வந்து 12 இருக்குது. ஸோ இப்போ இந்த 12 இது 1. ஓகே, நான் 12 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ காலம் ரோ 12 காலம் இண்டெக்ஸில் 2ன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு .value ஈக்குவல் டு மறுபடியும் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் வெல்கம், அப்புறமா C2ல் 2 வரும், அதுக்கடுத்து C5:C10 ஹலோ வந்துடும். இப்போ செல் இதில் வந்து ஓகே ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது நமக்கு இங்கே டிஸ்பிளே வந்துடும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். சேம் இதே போல் வந்து நம்ம இந்த வேல்யூஸும் வந்து வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, லாஸ்ட்டு அதாவது ஃபோர்த் மெத்தடாக நம்ம என்ன இருக்குது அப்படின்னாக்கா ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா எந்த செல் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சேம் இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து ரோஸ் அண்ட் காலம் இண்டெக்ஸில் எடுத்தோம். இப்போ நான் ரேஞ்சுங்கிறது கொடுக்கும்போது இந்த பர்டிகுலர் இதில் இதோ இப்போ இங்கே வந்து நான் A1ல் வச்சுருக்கேன். ஓகே, A1ல் வச்சுட்டு ஸோ நான் இங்கே A1 கொடுக்குறேன். A1 கொடுத்துட்டு .value ஈக்குவல் டு 456 அப்படிங்கிறத நான் மேனுவலாக கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு பாருங்கள் டைரெக்டாக வந்து இந்த மெத்தட் வரும். ஸோ இப்போ இதே வந்து நான் என்ன பண்ணுறேன், ரேஞ்ச் A2 to A10 வரைக்கும் நான் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஓகே, இது வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே தான் இருக்கணும். .value ஈக்குவல் டு ஹலோ எவ்ரிஒன் கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த A2 to A10 வந்து இந்த வேல்யூ டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். ஸோ இதுதான் செல் ரேஞ்ச். ஸோ இப்போ இதில் வந்து மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தட் வந்து காமனாக யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் எங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பேஸில் இஃப் கண்டிஷன் ஃபார் லூப், ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.